தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத விளம்பர திமுக அரசை கண்டித்து துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். சென்னை பெரம்பூரில் குப்பை அள்ளும் லாரிகளை சிறைப்பிடித்து துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தற்போது கிடைத்துள்ள அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயலானி. வணக்கம் ஜெயலானி, இது குறித்த விரிவான தகவல்கள். சென்னை பெரம்பூர் மண்டலத்துக்குட்பட்ட மங்களபுரம் குப்பைகள் லாரிகளில் குப்பை அள்ளக்கூடிய அந்த இடத்தில் துப்புரவு பணியாளர்கள் தற்போது அந்த லாரிகளை சிறப்பிடித்து அந்த பகுதியில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகாக தூய்மை பணியாளர்களை முழுவதுமாகவே நிரந்தரப்படுத்துவதாக வாக்குறுதி என்பதனை அளித்திருக்கிறார். இந்த நிலையில் ஆட்சிக்கு 4 ஆண்டுகள் கடந்தும் கூட தற்போது வரை அவர்களை பணி நியமனம் செய்யாமல் இருக்கக்கூடிய இந்த தூய்மை பணிகளை தனியாரிடம் ஒப்படைக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகளில் சென்னை மாநகராட்சியும் தமிழக அரசும் ஈடுபட்டு வருவதாக குற்றச்சாட்டு என்பதனை முன்வைத்து வருகிறார்கள். எனவே தேர்தலின் போது அளித்த வாக்குறுதியின் அடிப்படையில் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற கோஷங்கள் எழுப்பியவாறு தொடர்ச்சியாக பல கட்ட போராட்டங்களை முன்னெடுத்திருந்தனர். இந்த நிலையில் அதிகாரிகள் எந்த போராட்டத்திற்கும் செவி சாய்க்காத நிலையில் இன்றைய தினம் அடுத்த கட்ட போராட்டமாக சென்னை பெரம்பூரில் இருக்கக்கூடிய அந்த குப்பைகளை லாரிகளில் எடுத்துச் செல்லக்கூடிய அந்த பகுதிகளில் லாரிகள் வெளியே செல்ல முடியாத அளவிற்காக அங்கே அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது. தற்போது அந்த பகுதியிலிருந்து எந்த ஒரு லாரிகளும் வெளியே செல்லாமல் தற்போது சிறைப்பிடித்து வைக்கப்பட்டது போன்ற ஒரு சூழல் என்பது உருவாகியிருக்கிறது. தொடர்ச்சியாக அவர்களிடத்தில் மாநகராட்சி அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனால் தங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை தர்ணா போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்பதாக கூறி தமிழக அரசையும் திமுக அரசையும் கண்டித்து தொடர்ச்சியாக கோஷங்கள் எழுப்பியவாறு போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர். தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ஜெயலானி.